அவங்க அப்படிதான் இன்ட்ரோ பண்ணுவாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு திவி வ்ளாக்ஸ் அப்படின்ட்டு அவங்க படிக்கிற எந்த கிளாஸ் படிக்கிறாங்க எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்மளோட மூணார் பயணம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மங்களகரமாக கோயிலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது இந்த சர்ச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே ஆரம்பிக்கிறோம் நாங்கள். ஸோ இதுதான் அந்த சர்ச்சு. பாருங்க, பேக் வியூவில் காட்டுறேன். ஸோ இதுதான் அந்த சர்ச்சு, வேளாங்கண்ணி மாதா சர்ச்சோட பேர். வேளாங்கண்ணிக்கு தான் நம்ம போக முடியாது, அட்லீஸ்ட் இங்கேயாவது இவங்கள பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ஸோ இப்படி இங்கேருந்து நேராக நம்ம மூணார் கிளம்புறது தான் பிளான். ஓகே காய்ஸ், ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு திவி வ்ளாக்ஸ். நம்ம அப்படியே நம்மளோட மூணார் பயணத்தை தொடருவோம். இதிலேருந்து இனி போகிற வழியில் சில அட்வென்ச்சர்லாம் பிளான் பண்ணியிருக்கேன். அது அவங்களுக்கே தெரியாது. ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு போகிறப்போ போய் பார்ப்போம் அங்கே என்னென்ன நடக்குது. எங்கால் எதில் ஏற மாட்டேன்னு சொல்லி அட்டம் பிடிக்கிறா, சண்டை போடுறான்றது நீ அங்கே தான் தெரியும். ஸோ மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வெல்கம் டு திவி வ்ளாக்ஸ். எங்களோட ஃபஸ்ட்டு அட்வென்ச்சருக்கு வந்துவிட்டோம். ஸோ இதுதான் அது, ரிப்பிள் அட்வென்ச்சர். ஸோ இங்கே என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். இதுதான் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். நம்ம அந்த மாதிரி போவோம். ஃபைனலாக நம்மளோட ஜிப் லைன் ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் போகிறதும். செமையாக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. அப்படியே போகிறப்போ கொஞ்சம் அல்லு இல்லை, எங்கா கயிறு கலந்து கீழே தண்ணியில் விழுந்துருவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்தது. இருந்தாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி செமையாக இருந்துச்சு. போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சேஃப்டியெல்லாம் செமையாக வச்சுருந்தாங்க. கரெக்டாக சேஃப்டி ப்ரிகாஷன்லாம் கரெக்டாக பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறதுக்கு. பார்த்து பார்த்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் இதுதான் அது. ஃபைனலாக நம்மளோட ரோலர் கோஸ்ட்டை முடிச்சாச்சு. ஜிப்லைன் ரோலர் கோஸ்ட்னு சொல்லி எவ்வளோ முடியலை, சுத்தல கறங்கிருச்சு. ஆனால் வீடியோ எடுக்க முடியல, கேமரா ஃபால்ட்டாக இருந்தனால வீடியோ எடுக்க முடியல. நம்ம மொபைலில் பிடிக்க முடியாது, ஏன்னா கையை ரெண்டு மேலே இப்படி பிடிச்சிருக்கிறனால நம்ம இப்போ இது பண்ண முடியாது. ஸோ அவங்க ஹெல்மெட்டில் கேமரா மாட்டி விடுவானுங்க. அந்த கேமரா ஏதோ நம்ம நேரம் பார்த்து சரியில்லையா, எடுக்க முடியாமல் போச்சு. அதனால இது மிஸ் ஆயிடுச்சு. அந்த இடத்த காட்டுறேன் பாருங்களேன். தெரியுதா, ரோலர் கோஸ்டர் ஜிப்லைன் தான். இப்படி தான் அப்படியே சுற்றி கறங்கி ஒரு வந்துச்சு, அப்படியே தலைகளாக கவுத்துட்டு வர மாதிரி. அது அப்படியே வந்தால் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தெரியுதா உங்களுக்கு வண்டி மாதிரி? இங்கேருந்து மேலே கூட்டு போயிட்டு அங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி விடுவானுங்க. வர்றது எங்கே உங்களுக்கு அந்த கம்பி தெரியுதான்னு தெரியல. அதை தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு? இந்த பைப்பு வழியாக வரும், தெரியுதா? இந்த பைப்பு இந்த கம்பியில் தான் சிக்ஸாக்காக வரும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சுற்றுறப்போ இந்த மரத்துக்கிட்ட போகிற மாதிரி போச்சு. காலெல்லாம் மடக்கி வச்சுருந்தனால இடிக்காமல் வந்துச்சு. அதனால தான் மடக்கி வைக்க சொல்லியிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். காலை ஃபுல்லாக காலை கொஞ்சம் நீட்டணும் அப்படின்னா கன்ஃபார்மாக இந்த மரத்துலலாம் அடிக்கும் காலு. இங்கே பாருங்கள் எப்படி சுற்றி வருதுன்னு பாருங்கள். இங்கே கீழே அப்படியே மேலே ஏறி ஒரு ஸ்பீடாக இறங்கும், ஒரு சுற்றும் பாருங்க. எப்பா தெரியுதா? இதுதான் அது. கிட்டத்தட்ட 1.1 கிலோமீட்டர் இந்த ரவுண்டு சுற்றி வர்றதுக்கு. அப்படி இருக்கும். ஒவ்வொரு டைம் கீழே இறங்கி மேலே ஏறி சுற்றுல அப்படியே நமக்கு கறக்க விட்டுரும். இந்த தடவை யாராவது சுற்றுனா காட்டலான்னு பார்க்குறேன். ஒருத்தர் இங்கே யாரில் போல இருக்கு. ஃபைனலாக நமக்கு
ஒரு 360 கேமராவில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கடன் வாங்கி அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. நம்மளால் எடுக்க முடியல, ஸோ அதனால் அவங்ககிட்ட வந்து வாங்கி போட்டிருக்கேன். அதை முடிச்சுட்டு திரும்ப மறுபடியும் நம்ம எங்கே ஆரம்பிச்சோமோ அதே இடத்துக்கு போகிறோம். சேம் அதே ஜிப்லைனில் போகலாம், பட் அதே இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, நாங்கள் சேரில் உட்காந்து போகிற மாதிரி. ஸோ அதில் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதுவும் செம்மையாக இருந்தது. வராங்க பத்தியா, வண்டி பருத்தியா வருது. அதில் ஒன்று டாடி. ஃபைனலாக எங்களோட ரோலர் கோஸ்டிங் ஜிப்லைன் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. இனி அப்படியே நேராக வந்து ரெசார்ட்டுக்கு தான் போகிறோம். அது எந்த ரெசார்ட்டுன்றதை அங்கே போய் காட்டுறேன் உங்களுக்கு. லெட்ஸ் கோ. இதுதான் எங்களோட ரெசார்ட். நாங்கள் வந்த நேரம் மழை பெய்யுதுரா. சரி, மேடம் பொம்மை எலிஃபெண்ட்டில் ஏறி உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் மேடமுக்கு நாளைக்கு ஒரிஜினல் எலிஃபெண்ட் இருக்குன்றது தெரியாது. இனி நாளைக்கு தான் என்னன்றது தெரிய வரும். நாங்கள் வந்த நேரம் மழையை பாரு. நேற்றுலாம் நல்லா வெயில் அடிச்சிச்சு. இங்கே நாங்கள் வந்த நேரம் இன்றைக்கி மழை. இனி உங்களுக்கு ரூமை போய் ரூம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரூம்லேருந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு தான். இதுதான் நாங்கள் தங்க போகிற ரெசார்ட், பராகாட் ரெசார்ட். இதுதான் எங்கள் ரெசார்ட்டோட லாபி. மம்மி, ஹாய் மம்மி. ஃபைனலாக லாபியில் எங்கள் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த நேரம் பார்த்தா மழை வேறு நின்றுச்சு. சரி, ஓகே, இந்த கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, இந்த டைமில் ட்ரோனை விட்டு பார்ப்போம், வியூஸ்லாம் எப்படி தெரியுது என்னன்றது பார்க்கலான்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். அந்த ட்ரோனில் வியூவை போட்டு பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த மிஸ்ட்டு ஃபுல்லாக கவராக இருந்தது. டீ எஸ்டேட்டு பக்கத்தில் ரெசார்ட், நம்மளோட ரெசார்ட்டு, அந்த வியூவை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறது தான் பராகாட் ரெசார்ட்டுன்னு சொல்லி. இது அட்மாஸ்பியரே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. ப்ளஸ் வந்து அந்த நாங்கள் மழை பெஞ்சதுக்கு என்னடா மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ டோட்டலாக சடனாக மழை ஸ்டாப் ஆகிட்டு அப்படியே அந்த மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டு பார்க்குறப்போ அந்த இடம் அப்படி ஒரு சூப்பராக இருந்துச்சு. எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் அந்த வியூவை கொஞ்சம் ரசிச்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும்.